பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி நம்ம வீடியோ பார்க்க போகிறோம். இப்போ இருக்க யங் ஜென்ரேஷனில் பார்த்தீங்கன்னா ஹேர் ஃபால் அப்படின்றது குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்குமே இந்த ஹேர் ஃபால் இஷ்யூ ரொம்ப அதிகமாகிட்டு இருக்கு. இந்த ஹேர் ஃபால் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எதனால வருது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கண்டுபிடிக்கணும். எதனால நம்மளுக்கு ஹேர் ஃபால் வருது இது எல்லாத்துக்குமே காமனாக ஒரு சில பேத்துக்குலாம் தெரிஞ்சிருக்கும். நம்மளுக்கு கண்டிப்பாக 8 hours தூக்கம் இல்லைன்னா ஹேர் ஃபால்ஸ் வரும். ஸ்ட்ரெஸ்ஸு, டென்ஷன், இப்போ இருக்க ஜென்ரேஷனில் பார்த்தீங்கன்னா மொபைல்ஸ், டிவி, ஃபோன்ஸ் இது எல்லாமே நம்ம பார்க்குறோம். ஸோ ஆட்டோமேட்டிக்காக நம்ம பாடி வந்துட்டு ஹீட் ஆனால் கூட நம்மளுக்கு ஹீட் ஜென்ரேட் ஆனால் கூட நம்ம பாடியில் வந்துட்டு ஹேர் ஃபால் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹெல்த் இஷ்யூனால கூட ஹேர் ஃபால் ஆகுமா? கண்டிப்பாக ஆகும். என்ன ஹெல்த் இஷ்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிசிஓடியாக இருந்தால் கண்டிப்பாக ஹேர் ஃபால் ஆகும். தைராய்டு, அப்புறம் ஒபிசிட்டி, கான்ஸ்டிபிகேஷன் இந்த மாதிரிலாம் ப்ராப்ளம் ஹெல்த் இஷ்யூ இருந்தால் கூட ஹேர் ஃபால் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. சரி, ஓகே, இது எல்லாமே ஒரு பக்கம் இருந்தாலும் நான் வந்துட்டு ஹேர் ஃபால் எனக்கு அதிகமாகுது, சரி பார்லர்ஸில் போய் நான் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறேன், டாக்டர்ஸ் கிட்ட போயிட்டு நான் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறேன் அப்படின்னு ஒரு சில பேர் நினச்சாலுமே இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலுமே நம்ம டயட்ஸ்ன்றது ரொம்ப முக்கியம். நம்ம டயட்டில் வந்து கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் இந்த ஹேர் ஃபாலை கண்டிப்பாக கண்ட்ரோல் பண்ண முடியும். இப்போ இருக்க மார்க்கெட்ஸில் பார்த்தீங்கன்னா மெடிக்கல் ஷாப்பு இது எல்லாத்துலேயுமே வந்துட்டு சப்ளிமெண்ட்ஸ், இந்த கம்ஸ் இது எல்லாமேட்டு கிடைக்குது. நம்மளுக்கு ஈஸியாக வாங்கி நம்ம சப்ளிமெண்ட்ஸ்லாம் எடுத்துக்கலாம். இதெல்லாம் என்னால் அஃபோர்ட் பண்ணவே முடியாது. வீட்டில் இருக்கக்கூடிய திங்ஸை வச்சுன்னு நான் ஒரு ஹேர் க்ரோத் மாஸ்க் ப்ரிப்பேர் பண்ணோம். பட் ஆனால் இருந்தாலும் அதில் நல்லாவே எஃபெக்டிவான ஒரு எனக்கு விசிபிளான ஒரு ரிசல்ட் தெரியும் அப்படின்றவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு இந்த ஹேர் க்ரோத் மாஸ்க் ப்ரிப்பேர் பண்ணலாது அப்படின்றது நம்ம பார்க்கலாம். நான் இங்கே எடுத்திருக்க ஃபர்ஸ்ட் இன்க்ரீடியன்ட் பார்த்தீங்கன்னா ஃபெனுக்ரீக் சீட்ஸு, வெந்தயம். இதை ஓவர் நைட் நல்லா ஒரு க்ளீன் பவுலில் சோக் பண்ணி இந்த மாதிரி வச்சுக்கோங்க. எதுக்கு இந்த ஹேர் பேக்குக்கு வெந்தயம் எடுத்திருக்கேன்னா, நிறைய பேத்துக்கு ஹேர் லாஸ் வந்துட்டு ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ ஹேர் லாஸை நல்லாவே வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும். க்ரே ஹேர்ஸ், ஃப்யூச்சரில் வர க்ரே ஹேர்ஸை நல்லாவே ப்ரிவென்ட் பண்ணி கொடுத்து புதுசாக வளரக்கூடிய ஹேரை வந்து நல்லாவே வந்துட்டு ஸ்ட்ரென்தன் பண்ணி கொடுக்கும். இது ஒரு நேச்சுரலான ஒரு கண்டிஷ்னர். அது மட்டும் இல்லை, ஹேர் வந்துட்டு பார்க்குறக்கு நல்லா சில்கியாக, நல்லா ஷைனிங்காக, ஸ்மூத்தாக இருக்கும். இல்லை ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது, ஆன்டி பாக்டீரியல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும். ஒரு சில பேத்துக்கு இந்த dandruff ப்ராப்ளம்னால இச்சிங்னஸ்ஸு, ஒரு மாதிரி ரெட்னஸ் அந்த மாதிரிலாம் வந்து ஸ்கேல்பில் இருக்கும். ஸோ அதெல்லாமே நல்லா கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும். பத்தாததுக்கு பாடி ஏதாவது ஹீட்னஸ் இருந்தால் கூட ஹேர் ஃபால்ஸ் ஆகிறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் நான் இதில் கூலிங் ப்ராப்பர்ட்டிஸும் இருக்கனால நான் வெந்தயத்தை எடுத்துருக்கேன். அடுத்த செகண்ட் இன்க்ரீடியன்ஸ் பார்த்தீங்கன்னா ஆலோவேரா ஜெல்லு. ஃப்ரெஷ்ஷான ஆலோவேரா ஜெல் என்கிட்ட இருந்துச்சு. ஸோ அதனால் நான் இதை எடுத்துக்கிட்டேன். இது ஸ்கின் எல்லாத்தையுமே பீல் பண்ணி நல்லா ஜெல்ஸை மட்டும் ஒரு க்ளீன் பவுலில் எடுத்துக்கிட்டேன். ஆலோவேரா ஏன் நம்ம தலைக்கு போட்டால் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நல்லா எக்ஸ்ட்ரா ஒரு ஷைனிங் கொடுத்து ஸ்மூத்தனிங்காக வச்சுக்கும் ஹேரை. ஸோ மாய்ஸ்சரைசரை கூட நம்ம ஸ்கேல்பில் இருக்க மாய்ஸ்சரைசரை நல்லா லாக் பண்ணி வச்சுக்கோம். நம்ம ஸ்கின்னுக்காக இருக்கட்டும், நம்ம ஹேருக்காக இருக்கட்டும், நம்ம ஆலோவேரா ரொம்ப நிறையா பெனிஃபிட்ஸ் இருக்குது. இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஆன்டி ஆக்சைட்ஸ் அண்ட் ஆன்டி இன்ஃப்ளமேட்ரிஸ் இருக்குது. ஸோ நம்ம ஹேரை வந்துட்டு நல்லா ஸ்ட்ரென்த்தனாகவும், நம்ம ஹேர் பார்க்குறக்கு நல்லா ரிச்சாக ஒரு மாதிரி நல்லா ஸ்மூத்னிங்காக இருக்கும், சாஃப்டாக கூட இருக்கும். ஸோ அதனால் ஆலோவேரா நான் இங்கே எடுத்திருக்கேன். அடுத்தது நான் இங்கே எடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா தேர்ட் இன்க்ரீடியன்ட் எடுத்திருக்கேன். தேர்ட் இன்க்ரீடியன்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா முட்டை, எக் எடுத்திருக்கேன். எனக்கு ஃபுல் எக் அப்படியே வந்துட்டு ஒயிட்டு அந்த எல்லோவும் சேர்த்து போட பிடிக்காது. எல்லோ போட்டோன்னா நம்ம ஒரு ஸ்கேல்பில் ஒரு மாதிரி ஸ்மெல் வரும், என்ன தான் வந்துட்டு ஷாம்பு போட்டு யூஸ் பண்ணாலும். ஸோ அதனால் நான் அந்த எல்லோ மட்டும் தனியாக எடுத்து வச்சுருக்கேன், ஒயிட்டு வந்து இந்த சைடு வச்சுருக்கேன். ஸோ உங்களுக்கு தெரியட்டுமேன்னு சொல்லிட்டு தான் தனித்தனியாக நான் வந்துட்டு ஸ்ப்ளிட் பண்ணி காமிக்கிறேன். இன்கேஸ் உங்களுக்கு யாராவது எக்கு போட பிடிக்கலனாலும் இந்த ஹேர் பேக்கில் வந்துட்டு எக்கை மட்டும் நீங்கள் ஸ்கிப் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம். ஏன் எக்கு நம்மள வந்துட்டு போடுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் ரிச்சான ஒரு நியூட்ரிஷன்ஸ் இருக்குது, விட்டமின் இ இருக்குது. அது மட்டும் இல்லை, நம்மளுக்கு தலைக்கு தேவையான பயோட்டின், ஜிங்க்கு இது எல்லாமே இருக்குது. ஸோ நம்ம ஹேர் ஃபாலிகல்ஸை நல்லாவே ஸ்ட்ரென்தன் பண்ணி கொடுக்கும். புதுசாக முடி வளர்கிறதுக்கும் இது நல்லா ஹெல்ப் டவுனாக இருக்கும். ஸோ அதனால தான் நான் இங்கே வந்து எக் எடுத்திருக்கேன். நான் இங்கே எடுத்திருக்க லாஸ்ட்டான ஃபைனல் இன்க்ரீடியன்ஸ் பார்த்தீங்கன்னா கர்ட் எடுத்திருக்கேன். ஏன் கர்டு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம ஒரு சில பேர்த்துக்கு தலையில் ஏதாவது இன்ஃபெக்ஷன்ஸ், பாக்டீரியாஸ் அந்த மாதிரி எதாவது இருந்தாவே நல்லா கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும். அது மட்டும் இல்லை, புதுசாக ஹேர் வளர்கிறதுக்கும் இது நல்லா ப்ரொமோட் பண்ணி கொடுக்குறக்கும் நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா லாக்டிக் ஆசிட் இருக்குது, பயோட்டின் இருக்குது, ஜிங்க் இருக்குது. ஸோ நம்ம ஹேர் ரூட்டை நல்லா வந்துட்டு ஸ்ட்ரென்தன் பண்ணி கொடுத்து ஸ்கேல்பை வந்துட்டு நல்லா நரேஷிங்காக நல்லா க்ளீனாக வச்சுக்கும். ஸோ அதனால தான் நான் இங்கே கர்ட் எடுத்திருக்கேன். இப்போ இந்த 4 இன்க்ரீடியன்ஸுமே நீங்கள் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா வந்துட்டு க்ரைண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் இப்போ இந்த குவான்டிட்டி எல்லாமே என்னோடய ஹேருக்கு தேவையான அளவுக்கு நான் இங்கே எடுத்து வச்சுருக்கேன். மேபி உங்களுக்கு லாங் ஹேராக இருந்தால் இப்போ நீங்கள் அதிகமாக கூட குவான்டிட்டி வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். உங்கள் வீட்டில் இருக்கவங்க கூட வேறு யாராவது இந்த ஹேர் பேக் அப்ளை பண்ணுறது இருந்தாலும் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் குவான்டிட்டி போட்டுக்கலாம். இப்போ நான் மிக்ஸி ஜாரில் ஃபுல்லாத்தையும் எல்லாத்தையுமே வந்துட்டு போட்டுக்கிறேன். ஃபர்ஸ்ட்டு நான் வந்துட்டு இந்த வெந்தயத்தை நான் போட்டுக்கிறேன் இந்த மிக்ஸி ஜாரில். செகண்ட் இன்க்ரீடியன்ட் ஆலோவேரா. தேர்ட் இன்க்ரீடியன்ட் கர்ட் ஆட் பண்ணுறேன்.
இந்த எக்கு நான் ஒயிட் எல்லோ யூஸ் பண்ணல, ஒயிட் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ அதனால் ஒயிட் மட்டும் யூஸ் பண்ணுறேன். இப்போ இது எல்லாத்தையுமே மிக்ஸ் அவுட் பண்ணிவிட்டேன். நல்லா அதுக்கப்புறமா கிரைண்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு இந்த ஹேர் பேக் காமிக்கிறேன். இப்போ நான் இதை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லாவே கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். கிரைண்ட் பண்ணிவிட்டு ஒரு க்ளீன் பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்துக்கோங்க. இது பார்க்குறக்கு இந்த கன்சிஸ்டன்சி பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஜெல்லியாகவும் இல்லாமல் வாட்டர் கன்சிஸ்டன்சியில் தான் இந்த ஹேர் பேக் இருக்கும். இதை நீங்கள் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா, உங்கள் ஸ்கேல்பில் ஜென்ரலாக ஒரு பார்ட்டிஷனாக எடுத்து ஃபுல்லாக நம்மள ஸ்கேல்பில் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா வந்துட்டு மசாஜ் கொடுங்க. ஒரு ஜென்டிலான ஒரு மசாஜ் கொடுத்துட்டு ஒரு 13 மினிட்ஸ் உங்கள் ஸ்கேல்பில் அப்படியே ஊற விட்டுட்டு அதுக்கப்புறமா ஹேர் வாஷ் பண்ணி பாருங்கள். நல்ல ஒரு சூப்பர் டூப்பரான ஒரு ரிசல்ட் தெரியும். ஹேர் பேக்கருக்கு அவ்வளோ ஒரு ஸ்மூத்தாக, ஷைனிங்காக, டேங்கிள் ஃப்ரீயாக இருக்கும். எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணும்போதே ரொம்ப இந்த ஹேர் பேக் வந்துட்டு பிடிச்சிருந்துச்சி. நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ஃப்ரீயாக இருக்கீங்க அப்படின்னா வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் எடுத்து பாருங்கள் இந்த ஹேர் பேக்கை. நல்ல ஒரு விசிபிள் சேஞ்ச் தெரியும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஹேர் பேக்கோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி, இன்ஃபர்மேட்டிவாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா சேனலை கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள்.